அன்புள்ள அண்ணாமலைக்கு மீனாட்சி எழுதுவது. நான் போகிறேன். இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டே போகிறேன். ஐயோ தங்கச்சி, ஆனா கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பேன். அம்மா, தங்கச்சி உசுரோடு தான் இருக்கா. லெட்டர் எழுதிக்கு பாத்தீங்களா? தங்கச்சி உசுரோடு தான் இருக்கு. எதுக்காக இல்லாவிட்டாலும் உனக்காக உன்னை தோற்கடிக்க. யாரு உன்னை? புரியுது. அண்ணாமலை சொல்றான். உன்னை தோற்கடிக்க, உன்னை மாமாவிடம் இருந்து பிரிப்பதற்காகவாது நான் உயிரோடு இருப்பேன். கண்டிப்பா உன்னை ஒரு நாள் ஜெயிப்பேன். பாத்தியா வள்ளிச்செல்லா, என் தங்கச்சி வீராங்கனை சவால் விடுறான். அந்த காலம் வந்தவுடன் நான் அண்ணாமலையை ஜெயித்து விட்டு உங்களை சந்திப்பேன். அப்போதும் நான் மாமா மீது வைத்திருக்கும் பாசம் மாறாது. பாத்தியாடா மீனாட்சியோட பாசத்தை. அண்ணாமலை நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது நீ என்னால பாதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். இப்போது போகிறேன். இப்படிக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. மீனாட்சியே இருக்கும். அண்ணாமலை பாத்தியா, என் தங்கச்சி என்ன எழுதியிருக்கான்னு? உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கான். அப்பா, தேவையில்லாம பழியை தூக்கி மேல போட்டீங்களே. தங்கச்சி வீட்டு விட்டு போனதுக்கு யார் காரணம்? இந்த அண்ணாமலை தான். இத வீட்டோட தங்க வைக்காதுன்னு சொன்ன, கேட்டீங்களா? பாத்தீங்களா, உங்க பொண்ணைய வீட்டு விட்டு துரத்திட்டான். இப்போ தெரிஞ்சுக்குங்க. ரெக்கார்டு பாத்தியா? என் தங்கச்சி நான் நல்லவன்னு சொல்லிட்டான். போலீஸ்ல இதை நான் கொடுப்பேன். மாப்ள அண்ணாமலை பத்தி மீனாட்சி லெட்டர் எழுதி வச்சிருக்கா, படிங்க மாப்ள. என்ன மாப்ள ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? மாமா, மீனாட்சி ஓடி போனதுல நானும் ஏதோ ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். இனிமே என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது மாமா. நானும் அண்ணாமலையும் திரும்ப ஊருக்கு போயிடுறோம். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாப்ள நீங்க? பொண்ணு காணாம போச்சுங்கிற வேதனையில அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க படிச்சவரு, கொஞ்சம் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி அங்க இங்க தேடி பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில சந்தர்ப்பமே தெரியாம வீட்டை விட்டு போறேங்கிறீங்க. பெரிய சந்தர்ப்பவாதியா இருப்பீங்க போல இருக்கு. மாமா, கொஞ்சம் வாய் மட்டும் சும்மா இருக்கீங்களா? இங்க இருக்க வேதனை பார்த்தாது நீங்க வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க தான் ஊருக்கு போகணும். உடனே ஊருக்கு கிளம்புங்க. ஏன் நிஜமா மாமாவே திட்டிட்டு இருக்க? மாமா என்ன தப்பு பண்ணாரு? ஏய் வள்ளி, நீ சுமார். அண்ணாமலை, நாளைக்கு ஊருக்கு போறோம். ரெடியா இரு. பாத்தீங்களா, இப்ப தெரிஞ்சு போச்சா யாருக்கு உண்மையான பாசம் இருக்குதுன்னு. எனக்கு வள்ளியம்மைக்கு தான் பாசம் அதிகம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் என் உயிரை கொடுத்தாவது மீனாட்சி கண்டுபிடிச்சிருவேன். வள்ளியம்மா, இதை பத்திரமா எடுத்து வை. மாமா எங்க மாமா போறீங்க? லூசே, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் மீனாட்சியை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா என்னை பிள்ளைன்னு ஒத்துக்கலைனா கூட நான் உங்க மக மாதிரி இந்த வீட்டுல இருந்து மீனாட்சி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன். அதுவரை இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அழாதீங்கம்மா. நீ என்னை விட்டு போறல்ல.